உலக பணக்கார பெண்கள் பட்டியல்ல முதல் இடத்துல நுழைஞ்சிருக்காங்க ஷிவ் நாடார் மகளான ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. பெரும்பாலும் இந்த பட்டியல்ல அமெரிக்க பெண்கள் தான் அதிக ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க. ஆனா இப்போ அந்த வரலாற்றை கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்காங்க ரோஷினி நாடார். சர்வதேச அளவுல ஐடி துறையில இந்தியா மிக முக்கிய இடத்துல இருக்கு. அதுல HCL டெக்னாலஜிஸ் நிறுவனமும் ஒண்ணு. தமிழகத்தை சேர்ந்த ஷிவ் நாடார் உருவாக்கிய இந்த நிறுவனம் இப்போ சர்வதேச அளவுல முக்கிய நிறுவனங்கள்ல ஒன்னாவும் இருக்கு. ஷிவ் நாடாருடைய ஒரே மகளான ரோஷினி 1982 வருஷம் பிறந்தவங்க. நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மற்றும் கெலாஜ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கல்வி படிச்சு தொழில் நிர்வாகத்துல தனி முத்திரை பதிச்சவங்க. HCL நிறுவனத்தின் பொறுப்புகள் இருந்து கடந்த சில வருஷங்களாவே தன்னை விடுவித்துக்கிட்டு மகள் ரோஷினி நாடார முன்னிலைப்படுத்தி வந்தார் ஷிவ் நாடார். 2020 வருஷம் தன்னுடைய கம்பெனியின் பொறுப்புகளை தன்னுடைய மகள் ரோஷினி நாடார் கிட்ட ஒப்படைச்சாரு. அப்போ HCL நிறுவனத்தின் தலைவரா நியமிக்கப்பட்ட ரோஷினி அதன் மூலமா நாட்டின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற பெருமையையும் பெற்றாங்க. ரீசெண்டா HCL டெக்னாலஜிஸ் தனக்கு இருந்த 47% பங்குகளையும் ரோஷினி நாடாரின் பெயருக்கு ஷிவ் நாடார் மாத்தினாரு. ஷிவ் நாடாருடைய இந்த முடிவால $12 பில்லியன் தொழில்நுட்ப நிறுவனமான HCL கார்ப்பரேஷன் மற்றும் வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் முழு கட்டுப்பாடும் ரோஷினியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அதன் தொடர்ச்சியாதான் இப்போ ஹுரூன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2025 இந்த டாப் 10 பட்டியல்ல ரோஷினி நாடார் நுழைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த பெண் தொழிலதிபர்கள் ஒருத்தங்களா 2023 வருஷம் போர்ப்ஸ் பத்திரிகையின் உலகின் 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியல்ல 60வது இடத்துல இடம் பிடிச்சாங்க ரோஷினி நாடார். இவங்களுடைய தலைமையில HCL டெக்னாலஜிஸ் இந்திய ஐடி துறையில கடந்த சில வருஷங்களாவே அபரிவிதமான வளர்ச்சியை கண்டுட்டு இருக்கு. செல்வந்தரா மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவை போலவே கொடை வழங்குறதுலயும் முன்னிலையில இருக்காங்க. 2014 வருஷம் NDTV வழங்கிய இளம் கொடையாளர் விருதை பெற்றிருக்காங்க. 2017 வோக் இந்தியா ஆண்டின் சிறந்த கொடையாளர் விருதை அவங்களுக்கு கொடுத்தாங்க. 2023 ஃபார்ச்சூன் இதழ உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியல்ல 72வது இடத்தையும் பிடிச்சாங்க. தன்னுடைய அப்பாவின் தொழில மட்டும் இல்லாம ரோஷினி நாடார் உலக அளவுல பல செல்வாக்கு மிக்க பதவிகளையும் வகித்துட்டு வராங்க. அமெரிக்கா இந்தியா மூலோபாய கூட்டாண்மை மன்றத்தின் உறுப்பினராகவும் இருக்காங்க. மேலும் இயற்கை பாதுகாப்பு வாரியத்திலையும் பணியாற்றாங்க. 2010 வருஷம் HCL ஹெல்த் கேரின் துணை தலைவரா இருந்த ஷிகர் மல்ஹோத்ராவை ரோஷினி மணந்தாங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க.